தேசிய மக்கள் முன்னணி கடந்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து நாங்கள் கிராம ரீதியாக இறங்கி மக்களுக்கு இந்த அரசியலமைப்பு தொடர்பாக எங்களுடைய கருத்துக்களை உத்தியோகபூர்வமாக தெரிவித்து கொண்டு வர தொடங்கி இருக்கின்றோம். அதற்கு முக்கியமான காரணம் இன்றைக்கு இந்த அரசியலமைப்பு உருவாக்கம் மிகவும் இரகசியமாக நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வாகத்தான் இருக்கின்றது. வழமையாக ஒரு நாட்டின் அரசியலமைப்பு புதிதாக உருவாக்கப்படுவதென்றால் அந்த நாட்டுடைய மக்கள் அனைத்து மக்களுடைய கருத்துக்களையும் உள்வாங்குகின்ற வகையிலே முதல் கட்டமாக மக்களுடைய கருத்துக்களை உள்வாங்கி மக்கள் மட்டத்திலேயே சமூகங்கள் மட்டத்திலே இனங்கள் மட்டத்திலே இனங்களுக்குள்ளேயே விவாதங்களை ஏற்படுத்தி ஒட்டுமொத்தமாக மக்கள் தங்களுக்கு இந்த அரசியலமைப்போடு இருக்கக்கூடிய அந்த உறவு என்றது ஒரு தனிப்பட்ட உறவாக சொந்தம் கொண்டாடக்கூடிய அளவுக்கு வழமையாக மற்றைய முன்னேறி இருக்கின்ற நாடுகளிலே நடைபெறுவது வழக்கம். ஆனால் இந்த தீவிலே அதுக்கு நேரெதிராக ஜனநாயக முறைமைகளுக்கு நேர்மாறாக இரகசியமாக அதுவும் விசேஷமாக பாதிக்கப்படுற மக்களுக்கு இல்லாட்டி கடந்த காலங்களிலே ஒரு இனப்பிரச்சினைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்ற மக்களை ஏமாற்றுகின்ற நோக்கத்தோடு இந்தியான் அரசியல் சூழ்நிலை போய்கொண்டு இருக்கின்ற ஒரு நிலையினாலே நாங்கள் மக்களிடம் நேரடியாக சென்று நம்முடைய கருத்துக்களை மக்களுக்கு கூறிக்கொண்டு வருகின்றோம். அந்த வகையிலே நாங்கள் இந்த ஊடகங்களுக்கும் தெரிவிக்க விரும்பினது, ஊடகங்கள் ஊடாக நாங்கள் சிலவடையிலே நேரடியாக அனைத்து மக்களையும் சந்திக்க முடியாத ஒரு நிலைமை இருக்கின்றதாலே ஊடகங்கள் ஊடாக எங்களுடைய மக்களுக்கு ஒரு சில விடயங்களை தெளிவுபடுத்துகின்ற நோக்கத்தோடு தான் இன்றைக்கு நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம். ஸ்ரீலங்காவுடைய எதிர்கால அரசியலமைப்பு இந்த ஆட்சி முறைமை சம்பந்தமாக ஒரு பெயர் பலகை தேவையில்லை, லேபிள்ஸ் தேவையில்லை, சொற்பதங்கள் முக்கியமில்லை, கோஷங்கள் முக்கியமில்லை, உள்ளடக்கங்கள் தான் முக்கியம் என்ற கோணத்திலே ஒற்றையாட்சி சமஸ்தி என்ற வார்த்தைகள் பாவிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற ஒரு கருத்து இன்றைக்கு முன்வைக்கப்படுகின்றது. அதுவும் விசேஷமாக தமிழ் மக்கள் மட்டத்திலே அப்படிப்பட்ட ஒரு கருத்தை விற்கிறதுக்கான ஒரு தீவிர முயற்சி ஒன்று முன்னெடுக்கப்படுகின்றது. அந்த வகையில் இந்த கோஷங்கள் இல்லாட்டி இந்த சொற்களுடைய முக்கியத்துவத்தை விளங்கப்படுத்துகின்ற நோக்கத்தோடு ஒரு சில கருத்துக்களை தெரிவிக்க விரும்புகின்றோம். ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையிலே கடந்த 48ஆம் ஆண்டில் இருந்து, அதாவது பிரித்தானியர் இந்த தீவை விட்டு வெளியேறின காலத்தில் இருந்து ஸ்ரீலங்காவில் நிறைவேற்றப்பட்டு இருக்கின்ற 3 அரசியலமைப்புகளை நீங்கள் எடுத்து பார்த்தால், அது விசேஷமாக முதலாவது அரசியலமைப்பை நீங்கள் எடுத்து பார்த்தால் அது ஒரு ஒற்றையாட்சி அரசியலமைப்பாகத்தான் இருந்திருக்கின்றது. அந்த ஒற்றையாட்சி அரசியலமைப்பு என்ற வரவிலக்கணம் நீதிமன்றங்களால் கொடுக்கப்பட்டது, சட்ட நிபுணர்களால் கொடுக்கப்பட்டது. அந்த முதலாவது சோல்பரி அரசியலமைப்பில் சிங்களத்திலேயோ ஆங்கிலத்திலேயோ தமிழிலேயோ ஒற்றையாட்சி என்ற வார்த்தை பிரயோகம் அங்கு காணக்கூடியதாக இருக்கவில்லை. ஆகவே இலங்கையை பொறுத்தவரையிலே, இலங்கையுடைய நீதித்துறையை பொறுத்தவரையிலே ஒரு நாடு என்றால், ஒரு அரசு என்றால் அது ஒற்றை ஆட்சியாகத்தான் இருக்கலாம் என்ற கோணத்தில் தான் அனைத்து தீர்ப்புகளும் இதுவரைக்கும் வழங்கி வந்திருக்கின்றது. அப்போ இந்த ஒற்றையாட்சி சொல்லை தவிர்த்தால், அந்த ஒற்றையாட்சி என்ற வார்த்தையை நாங்கள் தவிர்த்தால் அது ஒற்றையாட்சி அல்ல என்ற ஒரு முடிவுக்கு நாங்கள் 65 வருஷங்களுக்கு மேலாக இயங்கி வருகின்ற இந்த இலங்கையுடைய சிங்கள பௌத்த தேசியவாதத்துடைய
ஊறி இருக்கின்ற நீதித்துறை அந்த சொல் தவிர்க்கப்பட்டிருக்கின்றபடியால் அது ஒற்றையாட்சி அல்ல என்ற முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்ப்பது முட்டாள்தனமானது மட்டுமல்ல. பாதிக்கப்பட்ட மக்கள் கடந்த 60 வருஷத்துக்கு மேலாக தங்களுடைய அரசியல் ஆணையில் ஒரு சமஷ்டி தீர்வு வேணும் என்று சொல்லி வந்திருக்கின்ற நிலையிலே அந்த மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு படுமோசமான ஒரு ஏமாற்றமாக அது அமையும் என்றதுதான் எங்களுடைய கருத்து. புதிய அரசியலமைப்பு எங்களுக்கு சொல்லப்படுகின்றதை போல இந்த புதிய அரசியலமைப்பு சமஷ்டி என்ற வார்த்தையை பாவிக்காமல் இருந்தாலும் சமஷ்டியுடைய உள்ளடக்கங்களை கொண்டிருக்கும் என்று கூறுவதும் எங்களை பொறுத்தவரையிலே அது ஒரு அப்பட்டமான பொய்யாகத்தான் இருக்கிற என்ற விடயத்தையும் நாங்கள் கூற விரும்புகின்றோம். காரணம், நான் ஏற்கனவே கூறினதை போல ஒரு அரசு இலங்கையை பொறுத்தவரையிலே ஒற்றையாட்சியாக மட்டும்தான் இருக்கலாம் என்று நீதித்துறை கூறியிருக்கின்ற ஒரு நிலையிலே இது ஒற்றையாட்சி அல்ல, இதுவரைக்கும் இருந்த வகையிலே இந்த அரசு இயங்கப் போவதில்லை, அதன் தன்மை முற்றுமுழுதாக மாற்றப்பட போகின்றது என்ற ஒரு தெளிவான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதென்றால் நாங்கள் ஒரு சொற்பதத்தை பாவிக்காமல் அந்த மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது என்றதுதான் எங்களுடைய வாதம். இதுவரைக்கும் நடந்தது ஒற்றையாட்சி, ஆனால் இது எதிர்காலத்திலே இயங்கப் போவது ஒரு சமஷ்டி ஆட்சி முறை என்றால் சமஷ்டி என்ற சொற்பதம் அதில் பதிவு செய்யப்பட வேண்டும். இலங்கை அரசு ஒரு சமஷ்டி ஆட்சி முறை என்ற சொற்பதம் பதிவு செய்யப்பட்டால் மட்டும்தான் நாங்கள் நீதித்துறையில் அதுவும் சிங்கள பௌத்த தேசியவாதத்தில் ஊறி இருக்கக்கூடிய ஸ்ரீலங்காவுடைய நீதித்துறை அதுக்கு ஒரு வித்தியாசமான வரவணக்கத்தை கொடுத்து மீண்டும் ஒற்றையாட்சிக்குள் கொண்டு போய் எங்களுடைய அபிலாஷைகளை முடக்குவதை நாங்கள் தடுக்கலாம். இதில் மிக முக்கியம் என்னென்றால் வரலாறு எங்களுக்கு என்னத்தை காட்டுகிறது என்றால் நாங்கள் இன்டர்பிரிட்டேஷனுக்கு, அதாவது ஒரு நீதிமன்றம் தாங்கள் விரும்பினபடி ஒரு வியாக்கியானத்தை கொடுக்கறதுக்கு நாங்கள் அனுமதித்தால் அந்த வியாக்கியானம் காலங்காலமாக தமிழ் தேசத்துக்கு மாறானதாகத்தான் அமைந்திருக்கிறது என்ற அடிப்படையிலே தான் நாங்கள் கூறுகின்றோம். நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு எங்களோட மக்களை தள்ளவிடக்கூடாது. நீதிமன்றங்கள் வியாக்கியானம் கொடுத்து அவர்கள் தீர்மானிக்கக்கூடிய ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறதுக்கு நாங்கள் அனுமதிக்காமல் விடுவது என்றால், அதாவது தமிழ் மக்களுடைய நிலங்கள் உறுதிப்படுத்துவதென்றால் சமஷ்டி ஆட்சி முறை என்ற சொற்பதம் பதிவு செய்யப்பட்டே ஆகணும் என்றதுதான் எங்களுடைய கருத்து. நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் என்றதை பற்றி பல உதாரணங்கள் இருக்கு. 87ஆம் ஆண்டு இந்தியா இலங்கை ஒப்பந்தத்தின் பிரகாரம் வடகிழக்கு இணைக்கப்பட்ட பொழுது எங்களுக்கு சொல்லப்பட்டது ஒரு சர்வஜன வாக்கெடுப்பு கிழக்கு மாகாணத்தில் நடந்ததுக்கு பிற்பாடு தான் அது நிரந்தரமாக்கப்படும் என்று பேரிலே சொல்லியிருந்தாலும் கூட அனைத்து அரசியல் தரப்புகளுக்கும், அனைத்து தமிழ் அரசியல் தரப்புகளுக்கும், ஏன் அரசாங்க சிங்கள கட்சிகளுக்கும் இந்தியா நேரடியாக சுட்டிக்காட்டி ஒரு இணக்கப்பாட்டம் கிடைச்ச என்னென்றால் வாய்மூலம் இணக்கப்பாடு பிரிவினை ஏற்படுத்தப்படாது. விசேஷமாக ஒரு சர்வஜன வாக்கெடுப்பு கிழக்கு மாகாணத்தில் நடைபெறாது. அதை தாங்கள் உறுதியாக கூறுகின்றோம் என்று சொல்லி 18-19 வருஷத்துக்கு பிற்பாடு அந்த கொடுத்த வாக்குறுதியில் மீறி நீதிமன்றம் ஒரு சட்டத்தை ஒரு மிக அதுக்கு என்ன சொல்கிற ஒரு சரியான ஒரு சிங்கள தேசியவாதத்துக்கு சார்பான வகையிலே ஒரு வியாக்கியானத்தை கொடுத்து அந்த அந்த இணைப்பை பிரித்து விட்டது. ஆகவே நாங்கள் கூறுகின்றோம், நீதிமன்றங்களை நம்பி நாங்கள் எந்த ஒரு அரசியலமைப்பும் உருவாக்க முடியாது. நீதிமன்றங்களுடைய வியாக்கியானங்களை நம்பி அதை செய்ய முடியாது. அந்த நீதிமன்றங்களுக்கு சென்றாலும் கூட அவர்கள் நாங்கள் விரும்பாத வகையில் அந்த வியாக்கியானங்களை கொடுத்து எங்களை ஏமாற்றுவதற்கான வாய்ப்புகளை எந்தளவு தூரத்துக்கு குறைக்கலாமோ அந்தளவு தூரத்துக்கு குறைக்க பார்க்கணுமே தவிர மாறாக எங்களுடைய மக்கள் 65 வருஷத்துக்கு பிற்பாடும் மீண்டும் மீண்டும் ஏமாற்றப்படுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துகிற வகையில் இந்த சொற்பதங்களை தவிர்த்து நாங்கள் செயல்படுவது முட்டாள்தனம் மட்டுமில்லை, ஒரு பச்சை துரோகமாகும். மூன்றாவது விடயம் சமஷ்டி என்றால் என்ன?
இன்றைக்கு எங்களுக்கு சொல்லப்படுவது வந்து சமஷ்டி என்றால் மாநிலங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அதிகாரங்களில் வந்து மத்திய அரசு தலையிட முடியாதென்ற ஒரு விடயமும், ரெண்டாவதாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற மாநிலத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அதிகாரங்கள் வந்து மீளப்பெற முடியாத வகையில் வந்து அமைய வேணும் என்ற இந்த ரெண்டு விடயங்கள் பூர்த்தி செய்யப்பட்டால் அது சமஷ்டி என்று கூறப்படுகின்றது. அது சமஷ்டி அல்ல. எந்த ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை தெரிந்தவருக்கு நன்றாக தெரியும். சமஷ்டி என்றால் மாநிலத்துக்குரிய சுயாட்சி வடிவங்கள் அமைவதோடு மத்திய அரசில் வந்து கூட்டாட்சி அமைய வேண்டும். அதாவது மாநிலத்தில் இருக்கக்கூடிய இனங்கள் சார்ந்ததாக இருந்தால், மாநிலங்கள் வந்து இனங்கள் என்ற அடிப்படையிலே பிரிக்கப்பட்டிருந்தால் அந்த இனங்களுடைய கருத்துகள் முழுமையாக வந்து மத்திய அரசிலேயும் வந்து செலுத்துவதற்கான ஆதிக்கம் செலுத்தக்கூடிய வகையிலே மத்திய அரசிலே இருக்கக்கூடிய அதிகாரங்கள் கூட அந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய இனங்களுடைய நலன்களை மீற வகையில் செயல்படாமல் இருக்கிறதுக்கு மாநிலங்களுடைய கருத்துக்களும் வந்து மத்தியிலே ஆதிக்கம் செலுத்தக்கூடிய வகையிலே கட்டமைப்புகள் உருவாக்கப்பட வேண்டும். விசேஷமாக வந்து சமஷ்டி ஆட்சி முறையில் வந்து ரெண்டாவது சபை, செனட் சபை போன்ற ஒரு ரெண்டாவது சபையும் உருவாக்குவதன் ஊடாக அந்த ரெண்டாவது சபையில் வந்து மாநிலங்களுடைய பிரதிநிதிகள் மாநிலத்துடைய பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்துகிற வகையிலே தான் சபை அமையும். ஆனால் ஒரு ரெண்டாவது சபை இருக்கிறதாலே அது கட்டாயம் வந்து ஒரு சமஷ்டி ஆட்சி முறையாக இருக்கும் என்றும் இல்லை. அதையும் நாங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கோம். நாங்கள் ஏன் இதை சொல்கிறோம் என்றால், இன்றைக்கு வந்து ஒரு ரெண்டாவது அவையொன்றை உருவாக்குவதன் ஊடாக சமஷ்டியை கொடுத்து விட்டோம் என்று கூறுறதுக்காக ஆக்கள் வரிசையிலே நின்று கொண்டிருக்கிறோம். அப்போ ரெண்டாவது சபையொன்று உருவாக்குறதன் ஊடாக வந்து அது கட்டாயம் சமஷ்டி என்று சொல்கிறதும் பொய். உதாரணம் வந்து சோல்பரி அரசியலமைப்புக்கு கீழே ரெண்டு சபையில் இருந்தது, செனட் சபை இருந்தது. ஆனால் அந்த செனட் சபை இருந்தாலும் கூட அது ஒற்றையாட்சி என்றது அனைவரும் ஏற்றுக்கொள்கிற விடயம். அது அந்த ஒற்றையாட்சி என்ற வார்த்தை சோல்பரி கான்ஸ்டிடியூஷனில் பாவிக்கப்படாமல் இருந்தாலும் கூட இனப்பிரச்சனை வந்து சோல்பரி கான்ஸ்டிடியூஷனால தான் உருவாக்கப்பட்டது. அந்த சோல்பரி கான்ஸ்டிடியூஷனில் வந்து செனட் சபையும் இருந்தது, ஒற்றையாட்சி என்ற வார்த்தையும் பாவிக்கப்படாமல் இருந்தது. ஆனால் அங்கே தான் இனப்பிரச்சனை தொடங்குது. ஆகவே நாங்கள் ஏமாற்றப்படக்கூடாது. எங்கட மக்கள் ஏமாறாமல் இந்த அரசியலமைப்பு சரியான வகையில் அமைய வேணும் என்ற கோணத்தில் தான் நாங்கள் வந்து எங்கட மக்களிடம் சென்று இந்த விளக்கங்களை கொடுத்து கொண்டு வருகின்றோம். ஆகவே வரக்கூடிய ஏமாற்றங்களை நாங்கள் கூறியிருக்கின்றோம். இறுதியில் வந்து எப்படிப்பட்ட ஒரு அரசியலமைப்பு தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வை கொடுக்கும், எப்படிப்பட்ட ஒரு அரசியலமைப்பு தமிழ் மக்களுக்கு ஒரு உண்மையான நல்லிணக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு வழிவகுக்கும் என்ற அடிப்படையில் சிந்தித்தால் தமிழ் மக்களுடைய தேசம் அழிக்கப்படுகின்றது என்றதுதான் குற்றச்சாட்டாக இருக்குது. அப்ப ஒரு மாநிலம் இருக்க வேணும், மாநிலத்துக்கு ஆட்சி வழங்கப்பட வேணும் என்றால் அந்த மாநிலம் வந்து தமிழ் தேசத்துடைய நிலப்பரப்பை கொண்டதாக அமைய வேண்டும் என்றதுதான் மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. அந்த தமிழ் தேசத்துடைய நிலப்பரப்பை கொண்ட ஒரு மாநிலம் என்றால் வடகிழக்கு இணைக்கப்பட்ட மாநிலமாகத்தான் அது அமையலாம். வடகிழக்கு பிரிக்கப்பட்டு இலக்கு இணைக்கப்படாத வகையிலே மாநிலங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறதின் ஊடாக இனப்பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாது. முதலாவது. இரண்டாவது விடயம், சமஷ்டி என்று சொல்லாலும் வந்து பலவிதமான சமஷ்டிகள் இருக்கு. பல நாடுகளில் வந்து பின்னாம்பெரிய நிலப்பரப்பு கொண்ட நாடுகள் வந்து அந்த நிலப்பரப்பு பெரிய தேசமாக இருக்கிறபடியினால் அதை சரியான வகையில் சுகமாக ஆளுவதற்கு வந்து அந்த நிலப்பரப்பை வந்து பிரித்து கொடுக்கிறவை. அப்படிப்பட்ட சமஷ்டி வேறு,
இங்கே தேசங்களுடைய இணைப்பின் அடிப்படையில் உருவாக்கப்படுகின்ற சமஷ்டின்றது வேறு. அப்போ தமிழ் இனத்துக்குரிய தீர்வுன்றது வந்து தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்பட்ட அந்த நிலப்பரப்பு அங்கீகரிக்கப்பட்ட அதுவும் சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையிலே உருவாக்கப்படுகின்ற சமஷ்டி தீர்வு மட்டும்தான் எங்களுக்கு சரிவரும். இப்போ இந்த விடயங்கள் வந்து நாங்கள் குறிப்பிடாமல் பதிவு செய்யாமல் அந்த தீர்வு திட்டத்தில் உள்ளடக்காமல் எக்காரணம் கொண்டும் அந்த அடிப்படையிலே வந்து சிங்கள தேசம் அதை மதித்து செயல்படும் என்று நாங்கள் எக்காரணம் கொண்டும் நம்பிக்கை வச்சிருக்க முடியாது. ஒரு அரசியலமைப்பு பொதுவாக கூறுவார்கள் பெரும்பான்மையின் தேவைக்காக உருவாகிற ஒரு அரசியலமைப்பு அல்ல. அரசியலமைப்பு என்றது உண்மையிலே வந்து சமூகத்தில் வந்து பாதிக்கப்பட்ட இல்லாட்டி பாதிக்கப்படக்கூடிய இல்லாட்டி சமூக மட்டத்தில் பலவீனமாக இருக்கக்கூடிய மக்களை பலப்படுத்தி அவர்கள் எதிர்காலத்தில் வந்து பெரும்பான்மையாலேயோ இல்லாட்டி அரசியல் இயந்திரங்களாலேயோ ஓரம் கட்ட முடியாத வகையில் அந்த பாதுகாப்புகளை வந்து உறுதிப்படுத்துகின்ற ஒரு நோக்கத்தோடு உருவாக்கப்படுகின்ற ஒரு விடயம்தான் அரசியலமைப்பு. சமூகத்தில் பலவீனமாக இருக்கக்கூடிய தரப்புகள் பலப்படுத்துகின்ற நோக்கத்தோடு தான் அதை உருவாக்கப்படணும். ஆனால் இலங்கையில் அப்படி அல்ல. இலங்கையில் நடைபெறுவது முழுதுமே வந்து ஏற்கனவே பலமாக இருக்கக்கூடிய பெரும்பான்மை இனத்தவர்களை பலப்படுத்துகின்ற நோக்கத்தோடு அவர்களுடைய விருப்பத்தின் பிரகாரம் மட்டும் உருவாக்கப்படுகின்ற ஒரு 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 விடயமாகத்தான் இந்த அரசியலமைப்பு இதுவரைக்கும் போய்கொண்டு இருக்கு. மக்களிடம் வந்து நாங்கள் மிகவும் ஆணித்தரமாக கூறுகின்ற விடயம், வரப்போகின்ற அரசியலமைப்பில் வந்து இலங்கை அரசு என்ற இயந்திரம் ஒரு சமஷ்டி ஆட்சி என்று பகிரங்கமாக பதிவு செய்யப்படாத பட்சத்திலேயும் வடகிழக்கு இணைப்பு உறுதிப்படுத்தாமல் இருக்கின்ற ஒரு பட்சத்திலேயும் தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படாத பட்சத்திலேயும் தமிழ் தேசத்துக்கு சுயநிர்ணய உரிமை உத்தியோகபூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்படாத நிலையிலே வரப்போகின்ற அரசியலமைப்பை தமிழ் மக்கள் நிராகரிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடை நாங்கள் மிக தெளிவாக கூறிக்கொண்டு வருகின்றோம். ஆனால் இந்த 4 விடயங்கள் உள்ளடக்கப்பட்டு ஒரு அரசியலமைப்பு வருகின்ற பொழுது நிச்சயமாக அந்த உள்ளடக்கங்களும் வந்து இந்த நிலைப்பாடுகளை பிரதிபலிக்கின்ற வகையிலே அமைகின்ற ஒரு அரசியலமைப்பாக இருந்தால் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எங்களுடைய மக்களை அப்படிப்பட்ட ஒரு அரசியலமைப்புக்கு ஆதரவு கொடுக்க சொல்லியும் நாங்கள் தயங்க போவதில்லை, கோரி கூறுவதற்கு தயங்க போவதில்லை. அப்போ இந்த 2 விடயங்களில் நாங்கள் மிக தெளிவு, நாங்கள் எங்களுடைய மக்களுக்கும் அந்த விளக்கங்களை கூறிக்கொண்டு வருகின்றோம். நாங்கள் ஊடகங்களுக்கு கேட்டுக்கொள்ள விரும்புகிறது, ஒரு அரசியலமைப்பு வந்து இனப்பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கலாம். ஆனால் கடந்த 65 வருடங்களை எடுத்து பார்த்தால் அதுக்கு நேர்மாறாக வந்து இனப்பிரச்சனை உருவாக்குகின்ற அதை இன்னும் பெருசாக்குகின்ற ஒரு ஆவணமாகவும் இருக்கலாம். தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே எந்தளவு அழிவுகள் எல்லாத்தையும் நாங்கள் சந்திச்சிருக்கின்ற ஒரு நிலையிலே நாங்கள் தொடர்ந்தும் அழிவுகளை சந்திக்கிற வகையிலே அந்த அரசியலமைப்பு இருப்பதை தடுப்பதற்கு ஊடகங்களுக்கு ஒரு பாரிய பங்கு இருக்கின்றது. இனிமேலும் நம்பி போய் ஏமாறுறதாக இருக்க முடியாது. அந்த வகையிலே வந்து எங்கட மக்களுக்கு இந்த தெளிவை ஏற்படுத்துறதுக்கு ஊடகங்கள் வந்து ஒரு முழுமையான விவாதம், மாற்று கருத்து தெரிவிக்கிறவர்களுக்கு இடையிலே ஒரு விவாதத்தை ஏற்படுத்தி சமூகத்துக்கு அந்த தெளிவை கொடுக்கக்கூடிய வகையிலே, அந்த விவாதங்கள் ஊடாக பெறக்கூடிய தெளிவை கொடுக்கக்கூடிய வகையிலே எங்களுடைய ஊடகங்கள் வந்து செயல்படணும் என்று நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள், இந்த அரசியலமைப்பு புதிய அரசியலமைப்பு இல்லாட்டி அரசியலமைப்பு மாற்றம் இல்லாட்டி அரசியலமைப்பு தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனைக்கு தீர்வு என்ற விடயம் 40 வருஷத்துக்கு பிறகு பேசப்படுகின்ற ஒரு விடயம். 77ஆம் ஆண்டுக்கு பிறகு இப்பதான்
ஒரு அரசியலமைப்பு சம்பந்தமாகவும் அதாவது இனப்பிரச்சனைக்கு தீர்வண்ட பேரில் வந்து பேசப்படுது. அப்போ இன்னும் ஒரு 40 வருஷத்துக்கு நாங்கள் தொடர்ந்தும் இந்த தீர்வு இல்லாமல் நாங்கள் தொடர்ந்தும் ஒரு சிங்கள பௌத்த ஆதிக்கத்துக்கு கீழ் இருக்க போகின்றோம் என்றால் இந்த இனம் அழியும். கிடைச்சிருக்கிற சந்தர்ப்பம் முக்கியம் ஏனென்றால் சர்வதேச சமூகத்தில் கண் பார்வையும் வந்து இலங்கையில் இருக்கு. அப்போ அந்த வகையில் வந்து இந்த ஊடகங்கள் இந்த விவாதத்தை ஊக்கி வைக்கக்கூடிய வகையில் செயல்படுவதற்கு முன்வர வேண்டும். அது ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விவாதமாகவும் அமைவதற்கு இந்த ஊடகங்கள் தான் உண்மையிலே அதுக்கு ஒரு பாடமாக அமைய வேணும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். நிபந்தனை இல்லாத ஆதரவு கொடுத்த இந்த வருஷம் 2015 ஜனவரி மயிலட்டி துறைமுகம், அதுவும் 54 ஏக்கர் காணி மட்டும் சனத்தொகை குறைஞ்ச ஒரு ஒரு இடத்தை விடுவிச்சிருக்கிறது 2017 ஜூலை மாதம். ஆனால் இந்த 1.5 வருஷத்தில் வந்து தாங்கள் எடுத்த முயற்சியால் இப்போ ஒரு முன்னேற்றம் வந்திருக்கிறதாக வந்து கூறப்படுது என்றால் அதை எவ்வளோ தூரத்துக்கு நம்பலாம்ன்றதை பற்றி நீங்கள் யோசிக்க வேணும். நான் ஒரு வித்தியாசமான கருத்தை கொண்டிருக்கிறேன். கடந்த 3 மாதங்களாக தமிழ் மக்கள் போராட தொடங்கியிருக்கிறார். அதுவும் வெறுமனே ஒரு அடையாள போராட்டங்களாக இல்லை, தொடர்ச்சியாக வந்து மக்கள் வீதியில் இறங்கி போராடுறதுக்கு முன் வந்திருக்கிறோம். அந்த போராட்டங்களுக்கு ஒரு தீர்வு காணாமல் இருக்கிறதினூடாக நேரடியாக பாதிக்கப்படாத காணாமலாக்கப்பட்டவருடைய குடும்பங்கள் வந்த போராடி கொண்டிருக்க அந்த வகையில் பாதிக்கப்படாத குடும்பங்கள் கூட வந்து அந்த குடும்பங்களுடைய தாய்மார் வீதியில் போராடி கொண்டு இருக்க வந்து அதை பார்த்து அவர்களுக்கு எந்த விடுவும் இல்லாமல் 3 மாதங்களுக்கு மேலாக போராடுற விடயத்தை பார்த்தால் நேரடியாக பாதிக்கப்படாத மக்களும் கூட கோவிக்க தொடங்கினோம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே வந்து ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களும் போராடி கொண்டிருக்கிற ஒரு நிலையிலே மயிலட்டி என்ற பிரதேசம் வந்து ஒரு சாதாரண பிரதேசம் அல்ல. இன்றைக்கு வலிவடக்கில் வந்து உண்மையிலே வலிவடக்குன்னு சொன்னால் இன்றைக்கு மயிலட்டி என்ற அளவுக்கு வந்திருக்கேன் என்றால் மயிலட்டி மக்கள் தான் கூடுதலாக வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ நேரடியாக நீங்கள் சற்று யோசிச்சு பாருங்கள், மயிலட்டி மக்கள் போராட போயினமென்ற ஒரு அச்சுறுத்தலை வந்து கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக அந்த மக்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அந்த மக்கள் போராட வலிக்கிட்டால் எந்த அளவு தூரத்துக்கு அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றது வந்து அனைவருக்கும் தெரிஞ்சபடி 3000-4000 மக்கள் வந்து நேரடியாக வந்து போராடக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு. ஆகவே மயிலட்டி மக்கள் போராடக்கூடாது, மயிலட்டி மக்களும் போராட வலிக்கிட்டால் அது ஒரு எல்லையை மீறி தங்களுக்கு கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலைமை இருக்கும் என்ற ஒரு விடயம் அரசாங்கத்துக்கு நன்றாக தெரிஞ்சபடியினால்தான் இந்த நேரத்தில் இந்த போராட்டங்கள் வளர்ந்து கொண்டு ஒரு உச்ச நிலைக்கு போய்கொண்டிருக்கின்ற ஒரு நிலையிலே தமிழ் அரசியல் தலைமைகள் மீது நம்பிக்கை இழந்து தாங்களாகவே வந்து தங்களுடைய தலைவிதியை தீர்மானிக்கிற நிலைக்கு எங்களுடைய மக்கள் தள்ளப்பட்டிருக்கின்ற ஒரு நிலையிலே அரசாங்கம் அந்தளவு தூரத்துக்கு இந்த மக்களை விரத்தடைய பண்ணி ஒரு எல்லையை தாண்டிவிடக்கூடாதுன்றதுக்காக, அந்த விசேஷமாக மயிலட்டி மக்கள் தாண்டிவிடக்கூடாதுன்றதுக்காக அவசரமாக வந்து இந்த காணிகளை விடுவிக்கிறதுக்கு ஒரு முன்கட்ட நடவடிக்கையாக எடுத்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, நாங்கள் காணி விடுவிப்பு சம்பந்தமாக நடைபெறுகின்ற போராட்டங்கள் அனைத்துக்கும் நாங்கள் சென்று நாங்கள் சொல்லுகின்ற விடயம் என்னென்றால் அரசு காணி விடுவிக்கே ஆக வேண்டும். காரணம், பொறுப்பு கூறல்ல வந்து அவர்கள் தப்ப பாக்கினம். பொறுப்பு கூறல்ல வந்து தமிழ் மக்களுக்கு நடந்த இனப்படுகொலையில் இருந்து அவர்கள் தப்புவதாக இருந்தால் ஆக குறைஞ்சபட்சம் ஏனைய விடயங்களில் அந்த தமிழ் மக்களை ஏதோ ஒரு வகையிலே திருப்தி அடைய பண்ணியே ஆகணும். எல்லா கோணங்களையும் வந்து அந்த மக்களை, பாதிக்கப்பட்ட ஒரு மக்களை வந்து அவர்கள் ஏமாற்றி அவர்களை வந்து ஓரம் கட்டினால் அது ஒரு வித்தியாசமான வழிக்கு அந்த போராட்டங்கள் மாறும் என்ற ஒரு அபாயம் இருக்கிறபடியால் இந்த வெளிநாடுகளை வந்து இந்த அரசுக்கு சொல்லியிருக்கு, நீங்கள்
மற்ற விடயங்களையாவது விசேஷமாக வந்து இராணுவமயப்படுத்தல் காணி விடுவிப்பு சம்பந்தப்பட்ட விடயங்களில் நீங்கள் முன்னேற்றத்தை ஏற்படுத்தியே ஆகணும். இப்போ இந்த 2 விடயங்களை நீங்கள் எடுத்து பார்த்தால் அதற்கு கிடைச்ச ஒரு வெற்றியாக தான் மயிலட்டி துறைமுக விடுவிப்பு அமைந்திருக்கின்றது. திரு சம்பந்தன் வந்து இந்த கருத்தை நான் நினைக்கிறேன், நானும் பார்த்தேன், ஒரு சில இணையதளங்களில் வந்திருக்கு. ஆனால் நான் நினைக்கிறேன் அது ஒரு பழைய பேச்சு. அது தேர்தல் காலத்தில் வந்து சுமந்திரன் கட்டாயம் தோற்க போகிறாருன்னு தெரிஞ்சிருந்த ஒரு கட்டத்தில் அவர் சுமந்திரனை காப்பாற்றுவதற்காக வந்து அவசரப்பட்டு மேடையாக வந்து பேசின ஒரு பேச்சுண்ட ரெக்கார்டிங்காகத்தான் இப்போ அண்மையாக வந்து அது விடுவிக்கப்பட்டிருக்கு. நான் நிற்கையில் இப்போவும் அந்த முட்டாள்தனமான கருத்தை வந்து சம்பந்தம் சொல்லுவாருண்டு. ஆனால் அதில் ஒரு உண்மையும் இருக்கு. அதாவது சம்பந்தனையும் சுமந்திரனையும் தான் வந்து ஜான் கெரி, இப்போ இந்த மெட்டையர் ஜான் கெரி, வெளிநாட்டு டேவிட் கேமரன், பிரதமர் மோடி, அவர்கள் அனைவரும் வந்து சம்பந்தனையும் சுமந்திரனையும் சந்திக்கிறதுன்றதில் வந்து மாட்டுக்கருத்து இல்லை. எங்களை சந்திக்க இல்லை. நாங்கள் ஒரு நாளும் வந்து அவை எங்களை சந்தித்ததாகவும் சொல்லவும் இல்லை. ஆனால் அது இல்லை கேள்வி. இப்போ வார ஒவ்வொருத்தரும் வந்து சம்பந்தனையும் சுமந்திரனையும் சந்திக்கணும், அவையை மட்டும்தான் சந்திக்கணும், வேறு ஒருத்தரையும் சந்திக்க இல்லை. ஆனால் அவையால் என்னத்தை தமிழ் மக்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கு? அவர்களால் என்னத்தை வந்து சாதிக்கக்கூடியதாக இருந்திருக்கு இந்த சந்திப்புகள் ஊடாக. அப்போ நாங்கள் சொல்வது என்னென்றால், ஜோன் கெரி வந்து சம்பந்தன் தெரிவு செய்யப்படாமல் இருந்த காலத்தில், சம்பந்தன் 77 மட்டும்தான் வென்றவர். நீங்கள் கேட்ட கேள்விக்கு, வினோஜித் கேட்ட கேள்விக்கு வந்து சம்பந்தன் தேர்தலில் வந்து 77ஆம் ஆண்டு தனித்தமிழீழத்துக்கு ஆணையை கேட்டு போட்டியிட்ட பொழுது மட்டும்தான், அதுவும் அவர் தமிழீழத்தை நிராகரித்து இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் தனித்தமிழீழம் என்று ஒரு ஆணையை கேட்டு போட்டியிட்ட பொழுது தான் சம்பந்தன் உண்மையிலே வெண்டது. அதுக்கு பிறகு சம்பந்தன் ஒவ்வொரு தேர்தலையும் தோத்ததே இல்லாட்டி பயந்து 2000ஆம் ஆண்டு பயத்தில் வந்து போட்டியிடவும் இல்லை. சரிண்ணே, வேந்தன் நடந்த லண்டனுக்கு போய் ஆண்டன் பாலசிங்கம் அவர்களுடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு, ஐயோ நான் ஒரு துரோகியா சாக விரும்ப இல்லை, நான் என்னை திருத்திக் கொள்கிறேன், எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுங்கோண்டு ஆண்டன் பாலசிங்கம் ஐயாவை வந்து பிரித்தானியா பாராளுமன்றத்தில் வந்து ஒரு அறையில் சந்தித்து கெஞ்சி மன்றாடி, இப்போ இந்த பாலசிங்கம் ஐயா வந்து சொன்னேன்டா, அடையப்பா என்னட்ட கேட்டு சரி வராது, நீர் அங்கேயும் போய் கதையம் என்று சொல்லிவிட்டதால் திருகோணமலைக்கு வந்து திருகோணமலையில் வந்து ஒரு புலனாய்வு பிரிவு போராளிகளுடைய மோட்டார் பைக்கில் ஏறி இயக்க கட்டுப்பாட்டுக்கு போய் நினைக்க சொர்ணமண்ணே வந்து சந்தித்து காலில் விழுந்து வாக்குறுதியில் கொடுத்தவர். ஏக பிரதிநிதிகளாக வந்து தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பை நான் ஏற்றுக்கொள்ளுவேன், நான் இனி துரோகம் செய்ய மாட்டேன் இந்த காலில் விழுந்து கெஞ்சி தமிழீழ விடுதலை புலிகள் சம்பந்தனுக்கு வந்து புனர்வாழ்வு செய்து விட்டதுக்கு பிறகுதான் அவர் வென்றவர். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புடைய புண்ணியத்தில் வந்து வென்றவர். இப்போ வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்புன்ற லேபிளை பாவிக்காமல் அவரை தவிர மற்ற முழு பேரும் வந்து இயக்கத்துடைய கூட்டமைப்பு என்று தேவாரம் பாடிக்கொண்டு இருக்காமல், இல்லை கூட்டமைப்பு என்ன இயக்கம் வந்து பயங்கரவாதிகள் என்று சம்பந்தன் சொல்கிற கருத்து மாதிரி மெட்டவையும் சொல்லிக்கொண்டு மக்கள் மட்டத்தில் போனால் பார்ப்போம் சம்பந்தன் வெள்ளுவேறான். சரிதானே? எங்களை பொறுத்தவரையில் இந்த சர்வதேச நாடுகள் வந்து சம்பந்தனையும் சுமந்திரனையும் சந்திக்கிறதுக்கான காரணம் அவர்களுடைய எடுபிடிகள், அவர்களுடைய கைக்கூலியலப்பா. தாங்கள் விரும்பினதை வந்து அவர்களை கொண்டு செய்விக்கிறது.
அப்படி என்றால் அந்த நாடுகளுக்கும் ஒரு தேவை இருக்குது, அவர்களுடைய பொம்மைகளை வந்து ஒரு பெரிய ஆக்களாக வந்து காட்டுறதுக்கு. அதனால் சந்திப்பினம். ஆனால் அவர்களோட கதைக்கிறது என்ன? முழுக்க முழுக்க அந்தந்த நாடுகளுடைய தேவையின் பிரகாரம் அவர்கள் கதைக்கிறபடினால்தான் அவர்களை மட்டும் சந்திக்கும் இதுவரைக்கும் தமிழ் மக்களுக்கு எதுவுமே கிடைக்காமல் இருப்பது. அதையும் நாங்கள் சரியான கோணத்தில் விளங்கிக் கொள்ள வேணும். விக்னேஸ்வரனே இருக்கும். அதில் எங்களுக்கு நாங்கள் பெரிய அளவில் சந்தேகம் வச்சிருக்க வேண்டிய தேவையில்லை. இந்திய தூதுவர்கள் மட்டுமில்லை, ஏனைய தூதுவர்களும் வந்து தாங்கள் விரும்பினபடி வந்து கைப்பொம்மையில் இருக்கிற நிலையில் வந்து நாங்கள் மக்களோட நிலங்கள கோணத்தில் வந்து கதைக்கிற இடத்துல நாங்கள் அவர்களுக்கு ஒரு இடைஞ்சல். அப்போ நாங்கள் இந்த படத்திலேருந்து அகட்டப்படுற வந்து அனைவருக்கும் வந்து தேவைப்படுகின்ற விடயம். அதனால் வந்து சிலோட வந்து விக்னேஸ்வரன் ஐயாவுக்கு போய் ரகசியமாக வந்து என்ன புத்திமதி சொன்னாங்களோ எனக்கு தெரியா. விக்னேஸ்வரன் ஐயா வந்து புத்திமதி கேட்குற ஒரு ஆளாக இருப்பார் ஒன்றும் எனக்கு தெரியா. ஆனால் எங்களை பொறுத்தவரையில் வந்து நாங்கள் 2010 ஆண்டு, உண்மையிலே 2009 மே மாதம் 21 எங்களுக்கு எப்போ தெரிய வருது வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒற்றையாட்சிக்குள் 13ஆம் திருத்தத்தின் அடிப்படையில் வந்து ஒரு தீர்வுக்கு தமிழ் ஒரு அரசியலமைப்புக்கு வந்து தமிழ் மக்கள் கொண்டு போய் முடக்கிறதுக்கு நங்கி இருக்கணும் என்று தெரிய வருதோ அண்டையில் இருந்து வந்து நாங்கள் ஒரு தெளிவான முடிவு எடுக்கிறோம். வந்து நாங்கள் இந்த உண்மைகளை வந்து அம்பலப்படுத்தி, அது யாராக இருக்கலாம், நாங்கள் இந்த உண்மைகளை அம்பலப்படுத்தி எங்களோட மக்களுக்கு வந்து ஒரு நேர்மையான அரசியலை கொண்டு நடத்த போகிறோம். வெற்றி தோல்வியானதுக்கு அப்பால் வந்து அதை செய்தி ஆகணும். எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை, மக்கள் தெரிஞ்சு முடிவெடுக்க வேணும். எங்களோட முடிவைத்தான் ஏற்றுக்கொள்வார்கள், மட்டும்தான் ஏற்றுக்கொள்ள வேணும் என்று நாங்கள் சொல்ல வரையில்லை. ஆனால் தெரிஞ்சு முடிவெடுக்கணும், தெரியாமல் முடிவெடுக்கக்கூடாது. அவர்களுடைய பெயரை பயன்படுத்தி அவர்களுக்கு துரோகம் அளிக்கிற வகையிலே நடக்க போகிற சதிகள் அவர்களுக்கு அம்பலப்படுத்தி அவர்கள் தெரிஞ்சு அவர்கள் யார் யார் தங்களுடைய பிரதிநிதியாக இருக்க வேணும் என்று தீர்மானிக்கிறதாக இருக்க வேணும். அப்போ அந்த வகையில் தான் நாங்கள் எங்கள் ஊடகங்களுக்கு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் எங்களோட கருத்தை வந்து ஏற்றுக்கொள்ள வேணும்னு சொல்ல வரையில்லை. இப்போ காலக்கதிர் இருக்குது, காலக்கதிர் வந்து எங்களோட கருத்தோட இல்லை. ஆனால் நாங்கள் சொன்னால் காலக்கதிர் போடும். இன்னொரு பத்திரிகைக்கு வந்து உதயன் அது போடாது, சரிண்ணே. அப்படி செய்யக்கூடாது. நீங்கள் எங்களோட கருத்தோடு இணங்குறீங்களோ இல்லையோ, முழுமையாக நாங்கள் சொல்கிற கருத்தை தயவு செய்து போடுங்கோ, மக்கள் தீர்மானிக்கட்டும். இப்போ உங்களுக்கு எடிட்டோரியல் இருக்குதானே, போட்டு வேணுமான வகையில் வந்து எங்களை கழிக்கலாம், அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் நாங்கள் சொல்கிற கருத்தையும் போடுவோம். அப்போ சொல்கிற கருத்தை போட்டால் தான் மக்கள் முடிவெடுக்கலாம். ஊடகங்களுடைய ஆசிரியர் மேல் வந்து அவர்களுக்கு விசரோ, இல்லாட்டி நாங்கள் சொல்கிற கருத்து பிள்ளையோ, இல்லாட்டி யார் யாருக்கு பிள்ளை போயிருக்கிறோம் என்ற எல்லாம் வந்து மக்கள் தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும். அதைத்தான் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஆனால் இது ஒரு மிக முக்கியமான விடயம் என்னென்றால், இன்றைக்கு நடக்க போகிறது இந்த சதி என்று நாங்கள் சொல்கிறது, தமிழ் தேசிய கூட்டமைப்போட தலைமை வந்து துரோகமணிக்கு என்று சொல்கிறதுக்கான காரணம் வந்து தமிழ் மக்களை கொண்டே வந்து ஒரு ஒற்றை ஆட்சிக்கு தமிழ் மக்கள் ஆதரவை தெரிவிக்கிற ஒரு நிலைமையை உருவாக்குவது, சரிண்ணே. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் வந்து இது ஒரு பாரதூரமான ஒரு விடயம். இது நாங்கள் எங்களோட மனசாட்சிக்கு வந்து நாங்கள் வேலை செய்கிறோம், நாங்கள் வேலை செய்தே ஆகுவோம். ஆனாலும் உங்களுக்கும் ஊடக வேளாளர்கள் என்ற வகையில் வந்து ஒரு ஊடக அமைப்புக்கு வேலை செய்கிறவர்கள் என்ற வகையில் இல்லை, தனிப்பட்ட ஊடக வேளாளர்கள் என்ற வகையிலையும் வந்து உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. நீங்கள் இந்த உண்மைகளை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும், பொய்யை அம்பலப்படுத்த வேண்டியதாக இருக்கும். அது பொய்யை மூடிமறைக்கிறதாக இருக்கிற ஒரு தரப்பு இருக்கிறால் அவங்களை அம்பலப்படுத்துகிறதாகவும் இருக்கும். உங்களோட கடமை வந்து மக்களுடைய நிலங்கள், உங்களோட கடமை கருத்தியல் ரீதியாக வந்து எங்களோட மோதும், கருத்தியல் ரீதியாக வந்து நாங்கள் சொல்கிறத பிள்ளை என்று சொல்லுங்க, விவாதிங்க, நேரடியாக வந்து எங்களோட முரண்படுங்க, அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை.
ஆனால் பொய் சொல்லி உண்மைகளை மூடி மறைச்சு நடந்த மிகப்பெரிய சம்பவங்களை வந்து மூடி மறைச்சு சரியானே செயல்படுவது படு மோசமான ஒரு விடயம். அது இந்த மக்களுக்கு செய்கிற பச்சை துரோகம். என்னடா இந்த மக்களுடைய எதிர்காலத்தை அழிக்கிற வேலையை தான் இருக்குது. ஆனால் கனகாலத்துக்கு இன்றைக்கு சில வழியில் மக்கள் ஏமாந்து ஒரு புலியான முடிவுக்கு போயிருந்தாலும் இப்போ 2015 ஆகஸ்ட் மாதம் ஒரு தேர்தல் நடந்தது. அப்போ அரசியல் மோசடி செய்து தான், அரசாங்கத்தோடு இணைஞ்சு அரசியல் மோசடி செய்து தான் இந்த சம்பந்தன் கும்பல் வந்தது. அது எங்களுக்கு தெரியும். இன்றைக்கு அவர்கள் மக்கள் மட்டத்தில் போயிடாமல் இருக்கு, பாதுகாப்பு இல்லாமல் போயிடாமல் இருக்கு. சரிண்ணே. அப்போ அந்த கட்டத்துக்கு வந்து அவங்க சொன்னதை சரியாக இருந்திருக்கலாம். என்னடா பச்சை பொய்யை சொல்லி மோசடியை சொல்லி செய்து வண்டவே. ஆனால் காலப்போக்கில் வந்து அந்த மக்களுக்கு அனுபவம் வரும். இது இது மாற்றம். அந்த நேரத்தில் மக்கள் சரியான முடிவுகள் எடுப்பார்கள். ஆனால் அது காலம் பிந்தின முடிவுகளாக இருக்கும். அரசியலமைப்புன்ற விடயத்தில் அது காலம் பிந்தின ஒரு முடிவாக இருக்கக்கூடாதுன்றது தான் எங்களுடைய கருத்து. அதுக்காக தான் நாங்கள் உங்களோட கெஞ்சுறோம். நீங்கள் தயவு செய்து இந்த மக்களை ஏமாத்திர வாயில செயல்படாதீங்க. கருத்துக்களை நேர்மையாக போடுங்கோ. உங்களுடைய கருத்து இந்த நாங்கள் சொல்கிற கருத்துகளோட முரண்படுகிறீர்கள் என்றால் தாராளமாக வந்து அதை நீங்கள் எதிர்க்கலாம். நேர்மையாக அந்த மக்களுக்கு எங்களோட கருத்தை கொண்டு போகாமல் நீங்கள் அந்த செயல்படுவது வந்து படுமோசம். இங்கே உண்மையிலே எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு ஊடகம் மட்டும்தான் அப்படி செயல்படுது. ஆனால் நான் எல்லாருக்கும் சேர்த்து சொல்கிறேன். என்ன இது இல்லை, அதை நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமாக படிச்சுக்கிட்டேன். அதுதான் நான் சொன்னேன். நாங்கள் மக்களை சந்திக்கிறோம். நாங்கள் எழுத்து மூலமாக கொடுக்குற கேள்விகளுக்கு மட்டும்தான் பதில் சொல்லுவோம் என்று நாங்கள் அப்படி ஒரு நிபந்தனையும் போடுற இல்லை. மக்கள் எந்த விதமான கேள்விகளையும் கேட்கலாம். அவர்களுக்கு அந்த உரிமையும் இருக்குது. விசேஷமாக வந்து உண்மையை சொல்கிறேன். விசேஷமாக வந்து நாங்கள் ஒரு விமர்சன கண்ணோட்டத்தில் வந்து கேள்வி கேட்குறது தான் கூட விரும்புகிறோம். இப்போ அண்மை காலமாக வந்து எங்களோட கட்சியுடைய ஒரு உறுப்பினரிடம் சுமந்திரனுக்கு நெருங்கின இல்லாட்டி சுமந்திரன் கருத்துகளோட இல்லாட்டி தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைமைத்துவத்துடைய கருத்துகளோடு இணங்கி போகக்கூடிய தரப்புகள் வந்து எங்களோட ஒரு பகிரங்க ஒரு கலந்துரையாடலுக்கு வேற விரும்பினவை. கேள்வி பதில் செஷனுக்கு வர வேணுமென்று அன்றைக்கி ஃபேஸ்புக் ஊடாக வந்து விதுஷனுக்கு கேட்டிருந்தேன். நாங்கள் அதுக்கு இணங்கியிருக்கிறோம். எங்களை பொறுத்தவரையில் வந்து நாங்கள் தானே இப்போ கேட்குறோம், சம்பந்தன் நேரடி விவாதத்துக்கு வரணும், சுமந்திரன் நேரடி விவாதத்துக்கு வரணும், நாங்கள் நேரடியாக விவாதிக்க தயாரில்லை. அவங்க தானே ஓடி திரிஞ்சு ஒளிஞ்சு கொண்டு நிற்கிறோம். அப்போ எங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. நாங்கள் எவ்வளத்துக்கு நாங்கள் மக்களை சந்திக்கலாமோ அந்தளவு தூரத்துக்கு வந்து அந்த மக்களுக்கு ஒரு தெளிவு கொடுக்குறதாகத்தான் இதுவரைக்கும் வந்து கடந்த 7 வருஷமாக வந்து எங்களோட அனுபவம். அதுதான் எங்களோட மிகப்பெரிய பலம். அதை நாங்கள் தொடர்ந்தும் செய்வோம். கட்சியை வந்து உங்களை தலைமை பின்னாரம் பிடிச்சிருந்தது. அதாவது மகளின் தலைமை வந்து முதலமைச்சர் பின்னாரம் கட்சியை பிடிச்சிருந்தது. அதாவது உங்களை வந்து உங்களோட கட்சியை வந்து தலைமை ஏற்கிறது வெளிப்படுத்தப்பட்டது. இந்த நிலைமையில உங்களை செய்யலாம். இந்த நிலைமையில இதுக்கு நான் பதில் சொல்கிறேன். என்னென்னு சொல்லி சொன்னால், நாங்கள் 2010 கொள்கை ரீதியாக வந்து முரண்பட்டு சம்பந்தன் கொள்கைகளை கைவிட்டு 13ஆம் திருத்த சட்டத்தையும் மாகாண சபையின் தீர்வாக ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி முடிவெடுத்து செயல்படுறேன்னு சொல்லி அவர் தீர்மானித்த பொழுது நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்து நாங்கள் கடுமையாக முரண்படுறாங்க. அப்போ ஒரு கட்டத்தில் அவர் தான் நினைச்சபடி தான் போகிறேன்னு சொல்லி அவரோட சேர்ந்த மற்ற கட்சிகளும் ஒத்துழைக்கைக்குள்ளே நாங்கள் அதுக்குள்ளே இருந்து செயல்பட முடியாமல் அந்த கொள்கையை தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்ட கொள்கை முள்ளிவாய்க்கால் வரைக்கும் தேசிய தலைவர் பிரபாகரன் சுமந்து வந்த அந்த தேசிய கொள்கைகளை வந்து உறுதியாக முன்கொண்டு போகிறதுக்காக நாங்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையில் வந்து நாங்கள் ஒரு புதிய கட்சியை உருவாக்குறோம். அன்றைக்கு
சம்பந்தன் தண்டவாயில கூட சொல்லியிருக்கிறார். சம்பந்தன் சுமந்திரன் உட்பட முழு அரசியல்வாதிகளும் அவர்களை ஆதரித்தவர்களும் வந்து சொன்ன பெரிய பிரச்சாரம் என்னென்னு சொன்னால், ஜிஜி பொன்னம்பலம் காலத்தில் இருந்து வந்து இவர்களுக்கு குழப்பறதான் வேலை, தலைமத்துவத்துக்கு ஆசைப்பட்டு குழப்பறதான் வேலை என்றது தான் அவர் செய்யப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சாரம். 2015 தேர்தலையும் கூட கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கொள்கை அடிப்படையில் முரண்பட இல்லை, வெறும் பதவிக்காக தலைமத்துவத்துக்காகத்தான் முரண்படுறார் என்ற ஒரு பிரச்சாரம் வந்து தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு எதிராக சொல்லி வந்த குற்றச்சாட்டு, அவர்கள் அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களை அல்லது கூட்டமைப்பின் அடிப்படை கொள்கைகளை கைவிட்டு போட்டு அவர்கள் செயல்படுகிறார்கள் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டாக இருந்தது. அந்த கூட்டமைப்புக்குள்ளே ஒரு மூத்த ஒரு அரசியல் தலைவர், நாங்கள் கூட தலைவராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் கூட மாற்று கருத்து இல்லாமல் வந்து அவர் ஒரு பெரிய மனிதராக மதிப்புக்குரியொருவராக தலைவராக வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அவருடைய வயது அனுபவம் அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவர், நாங்கள் சொன்ன கொள்கைகளை தெளிவாக வந்து 2015ஆம் ஆண்டிலிருந்து வெளிப்படுத்துகிறேன். அதாவது வந்து ஆட்சி மாற்றம் நடைபெற்ற பிறகு யாழ்ப்பாணத்தில் மைத்திரி, சந்திரிகா, ரணில் போன்றவர்கள் இருந்த ஒரு கூட்டத்தில் தெளிவாக சொல்கிறார் வந்து இந்த தீவில் 2 தேசங்கள் இருக்குன்னு சொல்லுவார். பிறகு வந்து அவர் மாகாண சபையில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றார், தமிழர்கள் மீது ஸ்ரீலங்கா அரசு ஒரு இனப்படுகொலை செய்திருக்கு, அது ஒரு சர்வதேச விசாரணை வேணுமென்று ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றார் என்று சொல்லி வரையில் எங்களுடைய கொள்கைகளை வந்து அவர் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறார். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஒரு வயது அடிப்படையில் அவருடைய தகுதி அடிப்படையில் அவரே அந்த ஒரு கட்டத்தில் நாங்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டு போகிறதுல வந்து எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையும் இல்லை. சரியில்லோ? அப்போ அவர் மறுத்தாருன்னு சொன்னால் எங்கட தலைவரை நாங்கள் எங்கட தலைவர்கிட்ட தலைமையில் எங்கட இயக்கம் முன்னுக்கு போவோம். அப்படி அல்ல. இப்போ நாங்கள் அவருடைய வயது அனுபவம் அடிப்படையில் நாங்கள் அந்த அவர் இல்லை அரசியலாக இருக்கலாம், அப்படி இருக்கலாம். ஆனால் அவர் நீதித்துறையில் நீண்ட காலம் இருந்திருக்கிறார். இந்த சமூகம் வந்து அவரை ஒரு பெரிய மனிதராக மதிக்குது. எங்களை பொறுத்தவரையில் கொள்கை விஷயத்திலே அவர் தெளிவான ஒரு நிலப்பாட்டை எடுத்திருந்தார். அதாவது நாங்கள் சொன்ன கொள்கையை ஏற்றுக்கொண்டிருந்தார். தமிழ் மக்கள் பேரவையை உருவாக்குறதுக்கு முன் வந்திருந்தார். தமிழ் மக்கள் பேரவை ஊடாக வந்து நாங்கள் விரும்பின ஒரு தீர்வு திட்டம் உண்டு, தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு அரசியல் தீர்வு திட்டம் உண்டு தயாரிக்கிறதுக்கும் அதை வெளியிடுறதுக்கும் வந்து ஒத்துழைச்சிருந்தார். அந்த அடிப்படையிலே அந்த தீர்வு தான் தமிழர்களுக்கு வேணுமென்றதை வந்து மக்கள் மயப்படுத்தப்பட்ட ஒரு வேலை திட்டமாக கொண்டு போகிறதுக்கு எழுகதமிழ் வடக்கிலும் கிழக்கிலும் எழுகதமிழை நடத்துறதுக்கு அவர் ஒத்துழைச்சிருக்கிறார். பெரிய அளவில் குறிப்பாக கிழக்கு மாநிலத்தில் கூட சரிதானே ஒத்துழைச்சிருக்கிறார். ஒற்றையாட்சி அரசியலமைப்பை ஏற்றுக்கொள்ள முடியாத நிராகரிப்போம் என்ற எழுகதமிழுக்குள்ளால நாங்கள் அந்த விஷயத்தை வந்து மக்கள் மட்டத்தில் கொண்டு போகிறதுக்கு ஒத்துழைச்சிருக்கிறார். அந்த கட்டத்தில் நாங்கள் அவரை ஏற்றுக்கொண்டு வேலை செய்கிறதுக்கு நாங்கள் முன் வந்திருக்கிறோம். அதனுடைய பொருள் நாங்கள் எங்கட தலைவரை ஏற்றுக்கொள்ள இல்லைன்றதல்ல. இந்த எங்கட மக்களை ஒரு அரசியல் ஒரு இருட்டுக்குள்ளே வச்சிருக்க பார்க்கணும். சரிதானே? மக்களுக்கு தொடர்ச்சியாக பொய்களை சொல்லி ஏமாற்றி பதவிக்காகத்தான் கஜேந்திரகுமார் வந்து இந்த காங்கிரஸின் சரித்திரமே அப்படித்தான் என்று சொல்லி ஒரு பொய்யை சொல்ல பார்க்கணும். இந்த இடத்துல அப்படி அல்ல. நாங்கள் வந்து கொள்கையோடு நிற்கிற எவரையும் வந்து நாங்கள் தலைமையாக ஏற்றுக்கொண்டு போகிறதுக்கு தயார் என்ற விஷயத்தை தெளிவுபடுத்துறதுக்காக தான் நாங்கள் இந்த நிலப்பாட்டை நாங்கள் எடுத்திருக்கிறோம். சரிதானே? அதை நீங்கள் தெளிவாக விளங்கி கொள்ளணும். எங்களை பொறுத்தவரையில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் வந்து ஒரு மிக பொன்னான சந்தர்ப்பங்களாக தான் நாங்கள் பார்க்குறோம். வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் 60 ஆண்டுகளாக வந்து அரசியல் இருட்டுக்குள்ளே வச்சிருக்கப்பட்ட மக்களை சரிதானே ஒரு அரசியல் தெளிவூட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பாகத்தான் நாங்கள் இதை பார்க்குறோம். நானும் கொஞ்சம் ஒன்றா போவோம். யாழ்ப்பாணத்தில் நடந்த எழுதமிழில் வந்து என்னுடைய பேச்சை நீங்கள் கேட்டீங்கன்னா 5 நிமிஷம் தான் பேசினேன். ஆனால் என்னுடைய பேச்சை நீங்கள் கேட்டீங்கன்னா அதில் நான் விக்னேஸ்வரன் ஐயா மேடையில் இருக்கத்தக்கதாக வந்து சொன்ன நான் இந்த பேச்சு ஆரம்பத்திலேயே வந்து நான் சொன்னேன் என்றால், தமிழ் மக்கள் பேரவையுடைய இனத்தலைவரும் இன்றையான் தமிழ் மக்களுடைய தலைவரமாக இருக்கக்கூடிய விக்னேஸ்வரன் ஐயா என்னை பொறுத்தவரையில் வந்து அதில் பெரிய அளவில் வந்து நாங்கள் அதை ஒரு பிரச்சனையாக்குறதுக்கான வேண்டிய தேவை இல்லை. யதார்த்தம் என்னென்றால் வந்து விக்னேஸ்வரன் ஐயா இன்றைக்கு தமிழ் மக்கள் மட்டத்தில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு நம்பிக்கையும் மதிப்பையும் ஒரு அன்பையும் வந்து வச்சிருக்கிற ஒரு நபராக வந்து
இருக்கிறார். ஆனால் இதே விக்னேஸ்வரன் ஐயா வந்து 2013 தெரிவு செய்யப்பட்டு அவர் தேர்தல் அரசியலுக்குள்ளே வந்து மாகாண சபை முதலமைச்சர் பதவிக்கு நேரடியாக கொண்டு வந்த சம்பந்தன் சுமந்திரன் போன்றவர்களுடைய கருத்துகளுக்கு இணைய வேலை செய்ய அவருக்கு அமோக வெற்றியை கொடுத்த இதே மக்கள் தான் அந்த வெற்றிக்கு பிறகு அவரை வெறுத்தது. ஏனென்றால் சம்பந்தன் சுமந்திர கருத்தை வந்து அவர் வெளிப்படுத்த வழிக்கிட வந்து அவருக்கு சரியான பிரச்சனை வந்து உங்களுக்கு நன்றாக தெரியும். அவர் மே தினத்தில் வந்து 2014 மே தினத்தில் வந்து சாவச்சேரியில் வந்து அவருடைய உரையாற்றினத்துக்கு பிற்பாடு அதே மக்கள் அவரை ஆதரித்து அமோக வெற்றி பெற்ற மக்கள் தேசிய தலைவரை வந்து விமர்சித்து போராட்டத்தை வந்து கொச்சப்படுத்துகிற வகையில் வந்து அவர் ஒரு பேச்சை செய்ய வந்து அவருக்கு பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவித்தது. ஆனால் விக்னேஸ்வரன் ஐயா இந்த மக்களோட பிளங்க வலிக்கிட்டதுக்கு பிறகு இந்த மக்களோட வந்து இந்த மக்களுடைய கருத்துகள், அவர்களுடைய எண்ணங்கள், அவர்களுடைய விருப்பங்கள், அவர்களுடைய கொள்கைகள் அனைத்தையும் விளங்கிக் கொள்ள தொடங்கினதுக்கு பிறகு அவர்களுடைய ஆரம்ப கட்ட முடிவுகளிலிருந்து மாற்றங்களை ஏற்படுத்தி வந்து அவர் செயற்பட தொடங்க அவரை ஆரம்பத்தில் வந்து விமர்சித்த அதே மக்கள் அவரை பெரிய அளவில் வந்து ஆதரிக்க தொடங்கினார். அதை ஒரு தரம் மறக்கலாம். அப்போ நாங்கள் கேட்டுக்கொள்வது இது வந்து தலைமைத்துவத்துக்கான போட்டி அல்ல. நாங்கள் உண்டே தெளிவாக இருக்கிறோம். நான் கஜனோட எங்கே இணங்க இல்லைண்டா வயதுக்காக வந்து என்னை பொறுத்தவரையில் வந்து அவரை மதிக்கணும் என்று நான் ஏற்றுக்கொள்ள இல்லை. சரிண்ணே, இல்லாட்டி அவருடைய தோற்றத்துக்காக வந்து மதிக்கணும் என்று நான் சொல்ல வர இல்லை. இல்லாட்டி அவர் ஒரு 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 என்ன ஒரு மதத்தையோ இல்லாட்டி ஒரு 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 விதமான ஒரு தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை கொண்டு செல்வதற்காக செல்லு கொண்டு இருக்கிற அந்த தன்மைகளுக்காக வந்து அவரை நான் ஒரு தலைவராக வந்து அவரை ஏற்றுக்கொள்கிறதுக்கு நான் தயாரில்லை. என்னை பொறுத்தவரையில் அவர் வந்தது வந்து அரசியலுக்காக, அவர் வந்தது ஒரு கொள்கைக்காக. அந்த கொள்கைக்கு நேர்மையாக செயல்பட தயாரென்றால், அது உங்களுடைய மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ள தயாரென்றால், நாங்கள் அவரை ஏற்றுக்கொள்றதை வந்து எந்த விதத்திலையும் வந்து தயங்க போகிறது இல்லை. அப்போ அதுக்காக வந்து நாங்கள் விக்னேஸ்வரன் ஐயா வந்து அரசியல் தலைமைக்கு அந்த பொறுப்பை எடுக்க வேண்டும் என்று கேட்கறது வந்து பிழை என்று யாரும் சொன்னால் அந்த கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாரும் இல்லை. ஆனால் உங்களுடைய ஆரம்ப கேள்வி வந்து தற்சயமாக நாங்கள் அவரை முன் வந்து தலைமைத்துவம் வகிக்க வேணும் என்று கேட்டிருக்கிற ஒரு நிலையிலே அவர் தற்சயமாக அந்த தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் எங்களுடைய கருத்து என்னென்று இதுவரைக்கும் அவர் நான் ஏற்றுக்கொள்ள தயாரில்லை என்று சொல்லவில்லை. அந்த சொல்கிற இடத்துல வந்து நாங்கள் அந்த நேரத்தில் அந்த முடிவுகளை எடுப்போம். இல்லை, அப்படி இல்லை. எங்களை பொறுத்தவரை நாங்கள் அதில் தெளிவு சரிதானே. இதில் வந்து எங்களை பொறுத்த இல்லை, அது அவர் கதைச்ச விடயங்கள் வந்து மாகாண சபை சம்பந்தப்பட்ட விடயங்கள். அதாவது கதைச்ச வந்து மாகாண சபைக்குள்ள உட்படுத்தப்பட்ட விடயங்கள். அவர் கூப்பிட்டு இருந்தாலும் வந்து நாங்கள் போயிருக்க மாட்டோம். எங்களை பொறுத்தவரையில் வந்து நாங்கள் எங்களை கூப்பிட்டு அது சம்பந்தமாக கதைக்கிறதுக்குரிய ஆக்கள் இல்லைன்றதை வந்து நான் நினைக்கிறேன். விக்னேஸ்வரன் ஐயாவுக்கு அந்தளவு தூரத்துக்கு ஒரு விளக்கம் இருக்குது. அப்போ அவர் கேட்காமல் இருக்கிறத வந்து அவருக்கும் மரியாதை, எங்களுக்கும் மரியாதை. ஆனால் தமிழ் மக்கள் பேரவை சம்பந்தமாகவும் அல்லது அரசியல் தீர்வு சம்பந்தமாகவும் அல்லது ஒட்டுமொத்தமாக வந்து தமிழ் தேசத்துடைய இருப்பு எதிர்காலம் சம்பந்தமாகவும் வந்து அந்த மாகாண சபை முதலமைச்சர்ன்ற பதவிக்கு அப்பாற்பட்ட வகையில் வந்து விக்னேஸ்வரன் ஐயா இதுவரைக்கும் எடுத்த முயற்சிகளில் வந்து எங்களுடைய பங்கு இல்லாமல் இல்லை என்றும் சொல்ல முடியாது. ஆனால் மாகாண சபை முதலமைச்சர் என்ற அந்த குறுகிய வட்டத்துக்குள்ளே பார்க்கின்ற பொழுது
அவர் விரும்பினாலும் கூட அந்த பங்களிப்பு எங்களால் இருக்காது. நாங்கள் அவரை முதலமைச்சர் பதவிக்கு வந்து திரும்ப நிறுத்த வேணும் என்ற கோஷத்தில் வந்து நாங்கள் அந்த போராட்டத்தை வந்து மக்களை திரட்ட சொல்லி நாங்கள் கேட்கல. மிக தெளிவாக வந்து நாங்கள் அந்த போராட்டத்தில் வந்து நான் பேசின பொழுது மிக தெளிவாக வந்து நான் சொல்லியிருந்தேன். நான் வந்து எங்களோட கோஷம் வந்து தலைமைத்துவத்தை இருக்கவும் மக்கள் அவருக்கு பின்னால் வந்ததை வந்து அவரை முதலமைச்சராக்கிறதுக்கு இல்லை. மக்கள் அவரோட வீட்டுக்கு முன்னால் வந்தது வந்து அவரோட கொள்கை நிலைப்பாடு சரியான நேர்மையான சரியான மக்கள் விரும்பின ஒரு கொள்கை நிலைப்பாடு எடுக்கிறதால சதி செய்து அரசாங்கத்தோடு இணைஞ்சு அவரை இந்த அரசியல் அரங்கிலே இருந்து ஆட்ட விரும்புகிற தரப்பில் வந்து தோக்கடிக்கணும் என்ற கோணத்தில் தான் நாங்கள் அங்கே வந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து எங்களோட கோஷம் வெளிப்படையாக நான் சொன்னேன். உத்தியோகபூர்வமாக எங்களோட கட்சியோட நிலைப்பாடு இதுதான் என்றதையும் வந்து நான் அன்றைக்கு சொன்னேன். அவர் தலைமையேற்க வேண்டும். அப்போ அந்த வகையில் தான் நாங்கள் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட நாங்கள் விக்னேஸ்வரன் ஐயாக்கும் மிக தெளிவாக ஒன்றை அவர் விளங்கி கொள்ள வேணும். அவரை முதலமைச்சராக வச்சிருக்கிறதுக்காகத்தான் மக்கள் அணிதிரண்டதாக வந்து அவர் நினைச்சால் இந்த மாகாண சபையை வச்சுக்கொண்டு அவருடைய அரசியல் எதிர்காலத்தை மட்டுப்படுத்தி முன்னுக்கு கொண்டு போகிறதுக்காக இந்த மக்கள் அங்கு பெரிய அளவில் வந்து அணிதிரண்டதாக அவர் நினைச்சால் அது அவர் தன்னையே ஏமாற்றி கொள்கிற ஒரு செயலாகத்தான் அமையும். அது மட்டும் இல்லாமல் ஒரு அடிப்படையில் வந்து அவர் ஒரு புலியான கணக்கு போடுறதாகத்தான் அது அமையும். விக்னேஸ்வரன் ஐயா அவர் சொன்ன கொள்கைக்கு தமிழ் மக்கள் பேரவே உருவாக்கின தீர்வு திட்டத்தையும் நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்பட்ட வடகிழக்கு இணைந்த சுயநிர்ணய உரிமை என்ற அடிப்படையிலே தமிழ் தேசத்துடைய இறமை என்ற அடிப்படையில் ஒரு சமஷ்டி தீர்வை அடையிறதுக்கு விக்னேஸ்வரன் ஐயா பாடுபடாமல் அதில் இருந்து உலக வழிக்கிட்டு அவருக்கு தனிப்பட்ட முறையில் வந்து அவருக்கு கிடைச்ச ஆதரவுண்டு பார்த்தால் அதுவும் அவருக்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்தும். அவருடைய இந்தியான் கொள்கைக்காக மக்கள் அவரை மதித்து அவரை ஆதரித்து அவரை பலப்படுத்தவோனும். அவர் ஓரங்கட்டப்படுகின்ற பொழுது இந்த கொள்கையை கடைப்பிடிக்கிறதுக்காக அவர் ஓரங்கட்டப்படுகின்ற பொழுது அவரை பலப்படுத்துவோணும் என்றதுக்காகத்தான் இந்த மக்கள் வந்தவை. அதில் விக்னேஸ்வரன் ஐயா தெளிவாக இருக்கணும் என்றதான் எங்களுடைய விருப்பம். நான் நிற்கிறேன் அவர் அதில் தெளிவாக இருப்பார். மக்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் வடகிழக்கு இணைக்க முடியாது. அவே அந்த முஸ்லீம் தலைமைகள் வந்து இந்த விடயம் சம்பந்தமாக இன்னும் ஒரு இணக்கப்பாடுக்கு வரையாத பட்சத்தில் வந்து வடகிழக்கு இணைப்பை எதிர்பார்க்க முடியாது. அது ஒரு வகையிலே உண்மை. கேள்வி என்னென்றால் 2009 மே மாதம் 18ஆம் தேதிக்கு பிற்பாடு வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் தமிழ் மக்களுடைய தலைமையிலாக இருந்திருக்கு. ராஜபக்ச ஆட்சி காலத்திலே வந்து 11 சுற்றோ 13 சுற்று பேச்சுவார்த்தைகள் வந்து ராஜபக்சோடையே நடத்தினது தமிழ் தேசிய கூட்டமைப்பு. அந்த நடத்தின பொழுது வந்து எங்களுக்கு சொல்லப்பட்டது வடகிழக்கு இணைந்து ஒரு சமஷ்டி ஆட்சியை தான் கேட்குறாங்க. அப்போ இந்த வடகிழக்கு இணைப்புன்ற விடயம் 2009 தமிழ் தேசிய கூட்டமைப்பு இயக்கம் இல்லாத கட்டத்தில் வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு தலைமை கிடைச்ச ஒரு இடத்துல இருந்து இந்த பிரச்சனை இருந்திருக்கு, இந்த விஷயம் இருந்திருக்கு. கேள்வி என்னென்றால் ஏன் முஸ்லிம் தலைமைத்துவத்தோடு ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைகள் இதுவரைக்கும் கூட்டமைப்புடைய தலைமைகள் நடத்தவில்லை? முஸ்லிம் மக்களுடைய அனுமதி இல்லாமல் வந்து வடகிழக்கு இணைப்பை வந்து உறுதிப்படுத்த முடியாதன்றதில் வந்து உண்மை இருக்கிறால் ஏன் முஸ்லிம் தலைமைத்துவத்தோடு வந்து இதுவரைக்கும் வந்து 11 சுற்று பேச்சுவார்த்தைகள் ராஜபக்சண்ட காலத்தில் கூட செய்திருக்கிற பொழுது தேர்தல் காலத்தில் 2016 வந்து தீர்வு கட்டாயம் வரும் என்று சொல்லியிருந்த ஒரு நிலையில் ஏன் முஸ்லிம் மக்களோடு இதுவரைக்கும் வந்து நீங்கள் ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தை நடத்தி இந்த முடிவுக்கு வரவில்லை? உங்களுடைய கருத்து தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைமைத்துவம் முஸ்லிம் மக்களுடைய வடகிழக்கு இணைப்புக்கு இப்போதைக்கு இருக்கக்கூடிய அந்த எதிர்ப்பை வைத்துக்கொண்டு வடக்கையும் கிழக்கையும் நிரந்தரமாக பிரிக்கிறதுக்கு ஸ்ரீலங்கா அரசோட துணை போகி இருக்கினம். அதுதான் உண்மை. ஆகவே நாங்கள் தமிழ் மக்கள் பேரவையில் கூறியிருக்கின்றோம், தமிழ் தேசிய கூட்டமைப்பு பேச்சுவார்த்தை நடத்துவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, நம்ப முடியாது.
தமிழ் மக்கள் பேரவை முன்வர வேண்டும் முஸ்லிம் மக்களோட ஆக்கப்பூர்வமான ஒரு கலந்துரையாடலுக்கு போவதற்கு. அதை செய்வதற்கு தமிழ் மக்கள் பேரவை முன்வராவிட்டால் அது ஒரு பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்ற விடயத்தையும் நாங்கள் சுட்டி காட்டியிருக்கிறோம். தமிழ் மக்கள் பேரவையும் அதில் தெளிவாக இருக்கிறோம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக முஸ்லிம் தலைமைத்துவம் அரசியல் தலைமைத்துவத்திலேயும் தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைமைத்துவம் மாதிரி அங்கேயும் இருக்கு. ஸ்ரீலங்கா தங்களுடைய சொந்த மக்களுடைய நிலங்களை கருதாமல் ஸ்ரீலங்கா அரசுக்கு துணை போகிற இல்லாட்டி வெளிசக்திகளுக்கு துணை போகிற வகையில் முஸ்லீம் தலைமைத்துவத்திலே ஆக்களும் இருக்கணும். அதுதான் உண்மை. ஆகவே எங்களை பொறுத்தவரையில் தமிழ் மக்கள் பேரவை எப்படி கட்சிகளுக்கு அப்பாற்பட்ட வகையில் சிவில் சமூக தலைமைத்துவத்தோடு உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பாக இயங்குதோ அதே போன்று முஸ்லிம் மக்கள் மட்டத்திலே உண்மையிலே ஒரு நேர்மையான ஒரு அரசியலை செய்வதற்கும் உண்மையிலே அந்த மக்கள் நலன்கள் மையப்படுத்தி செயல்படுவதற்கும் முஸ்லிம் சிவில் சமூகத்துடைய தலைமைத்துவத்தோடு அந்த நேர்மையான ஒரு அரசியல் தமிழ் முஸ்லிம் உறவுகளை கட்டியெழுப்ப வேணும் எங்களோட எதிர்காலம் உண்டாகத்தான் இருக்கலாம் என்ற அடிப்படையில் சிந்திக்க விரும்புகிற தரப்புகளோடு நாங்கள் ஒரு ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைக்கு போயே ஆகணும். முஸ்லிம் சிவில் சமூக தலைமைத்துவம் முன் வந்தால் இது சம்பந்தமாக அரசியல் கட்சிகள் பின்னால் ஈடுபட்டு கொண்டு வருகிறோம். ஆகவே தமிழ் மக்கள் பேரவை அதை ஏற்கனவே அப்படிப்பட்ட ஒரு முயற்சிக்கு இணங்கி இருக்கிறது. நாங்கள் அது திருகோணமலையில் தான் விசேஷமாக பேசினோம். கடைசியாக பேரவையின் கூட்டம் திருகோணமலையில் நடந்த ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி கொள்கை அளவில் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இனி அது செயல்படுறதுக்கு வரும். உலகில் இல்லை மாகாண சபை பேச்சு பொருளாக இருக்கிறதோ இல்லையோ, பேச்சு பொருளாக இருந்தால் நாங்களும் போய் விக்னேஸ்வரன் ஐயாண்ட கதவுல தட்டியிருப்போமே எங்களோடையும் கதைங்க ஐயா ப்ளீஸ், அதுக்காக இல்லை. ஆனால் எங்களை பொறுத்தவரையில் மாகாண சபைக்குள்ளே தமிழ் அரசியலை முடக்கிறதுக்கான ஒரு சதி ஒன்று முன்னெடுக்கப்படுகின்ற பொழுது மாகாண சபையோட மட்டுப்படுத்தி ஏதோ மாகாண சபையில் ஆட்சி அதிகாரம் இருக்கிறதாக ஒரு பொய்முகத்தை காட்டி தமிழ் மக்களை மாகாண சபையை ஏற்றுக்கொள்ள வைக்கிறதுக்கான ஒரு முயற்சி ஒன்று நடந்து கொண்டிருக்கிற ஒரு நிலையிலே இபிடிபி போன்ற தரப்புகள் அதை செய்யும். அதுக்காக இபிடிபியை வெள்ள வைக்கக்கூடாது கூட்டமைப்பு 2013 சொல்லி நியாயப்படுத்தி மாகாண சபையில் போட்டியிடுறதுக்கு முன் வந்த வகையில் இன்றைக்கு அதே கூட்டமைப்பு இபிடிபியோடு சேர்ந்து தமிழ் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிற நிலையிலே மாகாண சபையில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கு. இது ஒரு பச்சை ஏமாற்றம். முதலமைச்சருடைய நிதியத்தை 2 வருஷத்துக்கு மேலே உருவாக்க முடியாமல் இருக்கு. நான் நேத்தோ முந்த நாள் இப்போ ஊடகங்கள் ஊடக அறிஞரான் அவருடைய செயலாளரை மாற்றிருக்கணும் அவருக்கு தெரியாமல். சரிதானே? இப்போ இப்படிப்பட்ட ஒரு மாகாண சபையில் தமிழ் மக்கள் நம்பி ஏமாறுறது படுமோசம். அதை அம்பலப்படுத்துவதற்கு வேறு யாரும் அம்பலப்படுத்த போகிறதும் இல்லைன்றதுக்காக நாங்கள் சில வழியில் மாகாண சபையில் எதிர்காலத்தில் போட்டியிடக்கூடும். அது ஒரு ஆரம்ப புள்ளியாக கூட நாங்கள் எதிர்பார்க்க முடியாது என்ற அடிப்படையில் மாகாண சபை 13ஆம் திருத்தம் தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு என்ற பாதையில் ஒரு ஆரம்ப புள்ளியாக கூட நாங்கள் அதை பார்க்க முடியாதுன்றதை நிரூபிப்பதற்கு நாங்கள் சில வழியில் ஏன்னா வேறு யாரும் செய்வதும் இல்லை. பதவி எடுத்த உடனே பதவிக்காக தானே சண்டை பிடிக்கிறோம். இப்போ உதாரணம் கவலைக்குரிய ஒரு விடயம் இபிஆர்எல்எஃப் இதுவரைக்கும் மாட்டுத்தலைமைன்னு கேட்டது. சரியானே? திரு சர்வேஸ்வரன் அவர்களும் அமைச்சர் பதவி கிடைச்ச உடனே அந்த விஷயத்தில் ஒன்றும் கதை இல்லை. அப்படி இருக்கலாம். அப்போ இதை அம்பலப்படுத்தி ஒரு நேர்மையாக மக்கள்கிட்ட ஏமாறாமல் நாங்கள் கொண்டு போகக்கூடிய ஒரு நிலைமை எங்கள் மட்டத்தில் மட்டம்தான் இருக்குது. எங்களுக்கு மாகாண சபையில் முதலமைச்சரை முதலமைச்சராக தொடர்ந்து வச்சிருக்கிறதால எங்களுக்கு ஒரு நன்மையும் இல்லை, எங்களுக்கு ஒரு லாபமும் இல்லை, எங்களுக்கு ஒரு அமைச்சர் பதவியும் இல்லை. சரிதானே? நாங்கள் அதை செய்ததுக்கு காரணம் முதலமைச்சர் மாகாண சபை முதலமைச்சர் என்ற அதுக்கு அப்பால்
விக்னேஸ்வரன் ஐயாண்ட தனிநபர் வந்து கொள்கை ரீதியாக சரியான கருத்தை வெளிப்படுத்தி மாகாண சபை ஒரு ஆரம்ப புள்ளியாக கூட ஏற்றுக்கொள்ள முடியாதென்ற கொள்கையில் இருக்கிறதால அவர் பழிவாங்கப்படுறார். அதை நாங்கள் தடுத்து நிப்பாட்ட வேணும் என்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காகத்தான் நாங்கள் அங்கே போய் செயல்பட்டது. மற்றவர்கள் எந்த அடிப்படையில் போய் செயல்பட்டதை பற்றி நாங்கள் கேள்வி கேட்க வேண்டி இருக்கு இன்றைக்கு.